உதாரணத்துக்கு நியூஸில் படிக்கிற ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஒரு 70 வயசு தாத்தா ம், ஒரு 12 வயசு பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணி ஏதோ பண்ணிட்டாருன்னு பார்க்குறோம். ம். இப்போ இவருக்கான தண்டனை எப்போ கொடுக்கறது? இவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க, எடுத்து போடுறாங்க. ஒரு 10 15 நாள்லேயே அவர் செத்து போகிறார். இப்போ இதுக்கு தண்டனை அனுபவிச்சாரா? இல்ல. அப்போ அவர் அனுபவிக்கணுமா இல்லையா? ம். கடவுளோட சிஸ்டத்துலேருந்து ஒரு எஸ்கேப் ஆக முடியுமா? அப்போ இவர் அடுத்த ஒரு ஜென்மம் எடுக்கணும். இப்ப இவர் அடுத்த ஜென்மம் எடுத்து இந்த பாவம் செஞ்சதுக்கான இதுக்கு வந்துட்டு அனுபவிக்கணும்னு சொல்றோம் சார். இப்ப அந்த பெண் பாதிக்கப்பட்டாங்கல்ல சார், அவங்க ஏன் இது பாதிக்கப்பட்டாங்க? அநாகரிகமாக இருக்கும் இதுக்கான பதில். ஆனால் கசக்கப்பான உண்மை தான் சொல்லணும். இப்போ இந்த தாத்தா அடுத்த ஜென்மத்துக்கு எடுக்கிறார்ல, ம். அவர் என்னவா எடுப்பார்? ஆணா எடுக்கணுமா, பெண்ணா இருப்பாரா? தெரியலையே. அவருக்கு ஆணா இருந்து இதே மாதிரி அனுபவிச்சுன்னா 2 விதத்தில் தான். அவரு ஒரு பெத்தவங்களா இருந்து அவருக்கு ஒரு 12 வயசு குழந்தைக்கு பாதிப்பு ஏற்பட்டாக்கா அந்த வேதனையை அவர் உணர முடியும். அப்படி ஒரு விதத்தில் அனுபவிக்கலாம். அதை விட சரியானது என்னன்னா, அவரும் ஒரு பெண் குழந்தையா பிறந்து அவரு ஒரு 12வது வயசுல அவருக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்தால் தான் அது நடக்கும். அதான் சரியான தண்டனையா இருக்கும்.